வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் விழா 6ஆம் நாள் திருப்பலி நிறைவேற்றி இறையருள் பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள அனைத்து அருள் நிலையினரையும் பொது நிலையினரையும் வேளாங்கண்ணி அன்பியம், பாத்திமா அன்னை அன்பியம், RC தினகர் நடுநிலைப்பள்ளி மற்றும் சித்தார்கோட்டை கிராம இறைமக்கள் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கிறோம். சோதனை என்ற முட்புதர்கள் கிறிஸ்துவில் வேரூன்றிய நம் வாழ்வில் அளவுக்கு அதிகமாகவே ஆட்டுவிப்பதை மறுக்க முடியாது. ஆனால் மனித ஆற்றலை வெளிக்கொணரும் திறவுகோல் சோதனை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீமைகள் இல்லாமல் இருப்பது நல்லது, ஆனால் சோதனைகள் இல்லாமல் இருப்பது நல்லதல்ல என்கிறார்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது சோதனைகளால் துன்பங்களும் துயரங்களும் குழப்பங்களும் தான் வருகின்றன என்பது போல தோன்றினாலும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கும் போது நமக்குள் புதைந்துள்ள திறமைகளையும் சுய ஆற்றலையும் நமக்கும் உலகுக்கும் எடுத்துரைக்கும் கருவிகள் தான் சோதனைகள் என்பது புரிய வரும். சோதனைகள் தான் நம்முடைய வாழ்வின் அழுக்குகளை அகற்றி நம்மை புடமிடக்கூடிய மனிதர்களாக மாற்றுகின்றன. சோதனைகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் நம்முடைய மதிப்பு என்ன என்பதை அறியாமலே நாம் மடிந்து போவோம். ஒரு மனிதனின் வாழ்வில் வரும் சோதனைகள் அம்மனிதன் எந்த அளவிற்கு
பற்று, பாசம் முதலியவற்றை கடந்து முதிர்ச்சி பெற்ற மனிதனாக இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. சோதனைக்கு உள்ளாகின்ற எல்லா மனிதர்களும் வீழ்ந்து விடுவதில்லை என்ற நம்பிக்கையில் அன்றாட வாழ்வில் வருகின்ற சோதனைகளை சாதனைகளாக மாற்ற இத்திருப்பலியில் அருள் வேண்டி இணைவோம். தூய மறைநீர்களை தகுதியான முறையில் கொண்ட நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். நான் பாடுகின்ற பல்லவி திரும்ப பாடுங்கள். இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், தூய உள்ளத்தை எனக்கு தாருமே, தூய வாழ்வினை வாழச் செய்யுமே, இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், அன்பு உள்ளத்தை எமக்கு தாருமே, அயலாரியும்மை காணச் செய்யுமே, இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், மன்னிக்கும் மனதினை எனக்கு தாருமே, மன்னித்து வாழ கற்று தாருமே, இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இறைவா இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழை செல்வாராக. ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு
அவர் நீதி. ஆண்டவரே, மகருளை எங்கள் மனங்களில் பொழிந்துள்ள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானத்துது வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெறும் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாரின் ஒன்றிற்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்ய நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாக்காகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
சுடதனையே அவர் அமைந்திட விடமாட்டார். வளைந்து கையாளும் நாளையை அவர் முறிந்திட விடமாட்டார். நான் இன்று அழிந்திட விடுவாரா? எரிகின்ற சுடதனையே அவர் அணைந்திட விடமாட்டார். வளைந்து கையாளும் நாளையை அவர் முறிந்திட விடமாட்டார். நான் இன்று அழிந்திட விடுவாரா? இது நிச்சயம் என்றும் சத்தியம். இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார். தன் கண்ணின் மணி போல என்னை காப்பார். வறுமையின் வழிகளையும் வரும் நோய்களின் வேதனையும் உணர்ந்தவர் எனது இறைவன் என்றார். என் மனம் பிரியாதா? என்னுடைய கவலைகள் புரியாதா? வறுமையின் வழிகளையும் வரும் நோய்களின் வேதனையும் உணர்ந்தவர் எனது இறைவன் என்றார். என் மனம் பிரியாதா? என்னுடைய கவலைகள் புரியாதா? இது நிச்சயம் என்றும் சத்தியம். இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார். தன் கண்ணின் மணி போல என்னை காப்பார். வயல் வெளி மலர்களையும் அந்த வானத்து பறவையையும் காப்பது எனது இறைவன் என்றார். என்னை அவர் மறப்பாரா? தன்னுடைய பிள்ளைகளை மறப்பாரா? இது நிச்சயம் என்றும் சத்தியம். இது நிச்சயம் என்றும் சத்தியம். தாய் மறந்தாலும் அவர் மறவார். தன் கண்ணின் மணி போல என்னை காப்பார். Alleluia, 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 alleluia.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் எனதருமை அன்பு சகோதரர்களே, இயேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கத்தையும் ஜெபத்தையும் உரித்தாக்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சோதனை என்ற முட்புதர்கள் என்ற மையச் சிந்தனையின் அடிப்படையில் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. சோதனைகளை சந்திக்காத ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. சோதனைகள் என்பது மனித இனத்தையோ அல்லது இந்த பிரபஞ்சத்தில் வாழுகின்ற அனைத்து உயிரினங்களையும் அழித்து விடுவதற்காக அல்ல, கொன்று போடுவதற்காக அல்ல, அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக இந்த சோதனைகள் என்பது நம்மை, குறிப்பாக மனித இனத்தை புடமிட்டு இறைவனுடைய அந்த இறை சாயலை, இறைவனோடு கொண்டிருக்கின்ற ஒன்றிப்பை, இறை உறவை ஆழப்படுத்துவதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக, அதோடு இணைந்து பயணிப்பதற்காக இந்த சோதனைகள் நமக்கு கிடைக்கிறது. அதை சந்திக்கிறோம். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே, யாக்கோபு திருமுகத்திலே, ஆண்டவர் ஒருபோதும் யாரையும்
எவரையும் சோதிப்பதில்லை. ஆனால் சோதனைக்கு அவர் அனுமதிக்கிறார். அதைத்தான் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு புத்தகத்திலே இந்த யோபு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். இவர் கடவுளை இறுக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு உகந்தவராக, நேர்மையாளராக, நீதிமானாக, கடவுளை மட்டுமே இறுக பற்றி பிடித்துக் கொண்டு அவரில் நம்பிக்கை கொண்டவராக அவர் பயணிக்கின்றார். ஒரு கட்டத்திலே அனைத்தையும் இழந்தாலும் கடவுளின் பொருட்டு, அவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு எல்லாவற்றையும் இழந்தாலும், ஆனால் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து ஒருபோதும் நெறி பிறளாத நேர்மையான மனிதர். இவர் சோதனைகளை சந்தித்தார். இந்த சோதனை என்பது கடவுளுக்கும் யோபுவுக்கும் இடையே இருக்கின்ற உறவிலிருந்து அவரை பிரித்து விடுவதற்காக அல்ல, அல்லது சோதனைகள் என்பது அவர் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில நெறி பிறழ்ந்து அவர் உலக போக்கை நோக்கி பயணிப்பதற்காக அல்ல. சோதனைகளை அவரை ஏற்றுக்கொண்டார். அந்த சோதனைகள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக, இறை உறவை வலுப்படுத்துவதற்காக அந்த சோதனைகள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, விவிலியம் வைத்திருப்பவர்கள் தூய பவுல் அடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்திலே முதல் திருமுகத்திலே அதிகாரம் 10 இறை வார்த்தை 13 எடுத்து வாசிப்போம். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் ஏற்படுகின்ற சோதனைகள் அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அடுத்தது உங்களது வலிமைக்கு மேல சோதனைகள். கடவுள் என்ன செய்யறாரு? சோதனைகளை அனுமதிக்கிறார். அவர் சோதிக்க மாட்டார். அழகையின் மூலமாக, சாத்தானின் மூலமாக சோதனைகள் வருகின்றதால், அல்லது நம்முடைய மனித பலவீனத்தின் அடிப்படையிலே, நம்முடைய தீய நாட்டங்களினால், நம்முடைய தீய சிந்தனைகளினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். சோதனைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சோதனைகள், வெளியிலிருந்து வருகின்ற சோதனைகள், உள்ளிருந்து வருகின்ற சோதனைகள் நம் வலிமைக்கு மேலாக ஒருபோதும் நம்மை பாதிப்பதில்லை. கடவுளுக்கு தெரியும். கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர். நாம் அத்துணை பேருமே அவருடைய சாயலை பெற்றிருக்கிறோம். அவருடைய பாவனையிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அவருடைய சாயலை பெற்றிருக்கின்ற நாம், அவருடைய பாவனையிலே படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அழிந்து போக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக ஒருபோதும் இருக்காது. கடவுள் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கை வாழ்வை, அவரோடு உள்ள உறவை ஆழப்படுத்துவதற்காக சோதனைகளை அனுமதிக்கிறார். நம்முடைய வலிமை அவருக்கு தெரியும், நம்முடைய வல்லமை அவருக்கு தெரியும், நம்முடைய பலம் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். எந்த அளவுக்கு நாம் சோதனைகளை எதிர்கொள்ள முடியும், எந்த அளவுக்கு இந்த சோதனைகளிலிருந்து நம்மையே தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் தூய பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய முதல் கடிதத்திலே அதிகாரம் 10 இறை வார்த்தை 13 அவர் தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே யாக்கோபு திருமுகத்தில் நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். சோதனைகள் என்பது நாம் நம்முடைய நம்பிக்கை வாழ்வை, தங்கம் புடமிடப்படுகிறது என்றால், நெருப்பிலே புடமிடப்படுகிறது என்றால், அது அழிந்து போவதற்காக அல்ல, அல்லது உருகி போய் முற்றிலுமாக தன்னுடைய தாண்மையை இழந்து போவதற்காக அல்ல. மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது, குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் இந்த உலகத்திலே மற்ற மக்களோடு பயணிக்கின்ற போது, நாம் அவ்வப்போது நம்முடைய தீய நாட்டங்களினாலும் அல்லது அழகையின் ஆதிக்கத்தினாலும் நாம் சோதனைகளுக்கு உள்ளாகின்ற போது, நாம் அத்துணை பேரும் அழிந்து போக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. இந்த தங்கம் புடமிடப்படுகிறது ஜொலிப்பதற்காக, அல்லது
இது யாருடைய கையில் இருக்கிறதோ அவரை மற்ற மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்துவதற்காக. அப்படி என்றால் நாம் சோதனைகளை மேற்கொள்ளுகிறோம் என்றால், இந்த சோதனை என்ற முற்புதர்களை மத்தியில் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வில் நாம் பயணிக்கிறோம் என்றால், இந்த சோதனைகள் என்பது நம்மை புடமிட்டு, நம்முடைய விசுவாச வாழ்வை, நம்முடைய நம்பிக்கை வாழ்வை புடமிட்டு நாம் அத்துணை பேரும் வாழுகின்ற சமூகத்திலே, சந்திக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே, பணி செய்கின்ற பணித்தளத்திலே, தொழில் புரிகின்ற தொழிலகங்களிலே, படித்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரிகளே அல்லது கல்வி நிலையங்களிலே நாம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வு அமைய வேண்டும். அந்த நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த சோதனைகள் மூலமாக நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற இறை உறவை ஆழப்படுத்துவதற்காக. அடுத்தபடியாக இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே, மத்தேயு நற்செய்தியிலே 4வது அதிகாரம் 1 முதல் 11 முடியுள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இயேசு நாசரேத்துரை சார்ந்த மனிதர், சூசையப்பருடைய மகனாக அறியப்பட்டவர், மரியாவினுடைய மகனாக அறியப்பட்டவர், இந்த சமூகத்திற்கு அடையாளம் காணப்பட்டவர். திருமுழுக்கு யோவானிடத்திலே, யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு பெற்ற பிறகு, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்ற பிறகு என்ன செய்கிறாரு? மரியாவினுடைய மகனாக அறிமுகப்படுத்தப்பட்டவர், அடையாளம் காணப்பட்டவர், சூசேப்பருடைய மகனாக அடையாளம் காணப்பட்டவர், சிற்றூராகி நாசரேத்து சார்ந்தவராக இருந்தவர், தச்சருடைய மகனாக அடையாளம் காணப்பட்டவர், கடவுளுடைய மகனாக இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு, மனித குலத்திற்கு அடையாளம் காட்டப்படுகிறார். அப்படி இந்த அடையாளம் காட்டப்பட்ட இந்த இயேசு அடுத்தபடியாக 3 முறை சோதிக்கப்படுகிறார். அதற்கு முன்பாக இந்த நாளில் வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்களை 3 சிந்தனைகளின் அடிப்படையில் நம்மால் சிந்திக்க முடியும். ஒன்று, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ப்ரிப்பரேஷன், இரண்டாவதாக டெம்ப்டேஷன், மூன்றாவதாக ட்ரையம்ஃப். அதாவது ஆயத்த பணி, இரண்டாவதாக சோதனை, மூன்றாவதாக இந்த சோதனையிலிருந்து மீண்டெழுந்து வெற்றியை நோக்கி இறைவனுடைய அந்த இறை உறவை புதுப்பித்துக் கொள்ள, ஆழப்படுத்திக் கொள்ள, வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சோதனைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை சொல்லுகிறார். முதலாவதாக ஆயத்த பணி. இந்த ஆண்டவர் இயேசு சோதிக்கப்படுவதற்கு முன்பாக எத்தனை நாள்? 40 நாட்கள், 40 இரவும் 40 பகலும், 40 விவிலியத்திலே அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். 40 என்ற எண் நீண்ட காலத்தை குறிக்கிறது. இந்த நீண்ட காலம் 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு தன் தந்தையோடு உள்ள உறவை அவர் புதுப்பித்துக் கொள்கிறார், அதாவது ஆழப்படுத்திக் கொள்கிறார், வலுப்படுத்திக் கொள்கிறார். உண்ணா நோன்பு, அதாவது நீரின்றி ஆகாரமின்றி அவர் கடவுளோடு உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்கிறார். எங்கு, யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. எங்கு? பாலை நிலத்தில். பாலை நிலம் என்று சொல்லுகின்ற போது விவிலியத்திலே நாம் அடிக்கடி பார்க்கிறோம். தொடக்க நூல் புத்தகத்திலே அதிகாரம் 32 இறை வார்த்தைகள் 22 முதல் 32 முடிய உள்ள இறை வார்த்தையிலே, தொடக்க நூல் புத்தகத்திலே அதிகாரம் 32 இறை வார்த்தை 22 முதல் விவிலியம் வைத்திருப்பவர்கள் வாசியுங்கள். இந்த தொடக்க நூல் புத்தகத்திலே வாசிக்கப்பட தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால், இந்த யாக்கோபு பாலை நிலத்திலே சோதனையை எதிர்கொள்ளுகிறார்.
இந்த சோதனையை சந்தித்த பிறகு யாக்கோபு என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த யாக்கோபு சோதனைக்கு பிறகு இஸ்ரேல் என்று அடையாளப்படுத்தப்படுகிறதை விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து விடுதலை 1 சாமுவேல் புத்தகத்திலே அதிகாரம் 26 தாவீது அரசர் சவுல், இந்த சவுல் அரசருக்கு பயந்து தாவீது அரசர் பாலை நிலத்தை நோக்கி ஓடிச் செல்லுகிறார். பயந்து ஓடிச் செல்லுகிறார் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது தாவீது அரசர் இந்த சவுல் அரசரை கொள்வதற்காக மறுத்து விடுகிறார். காரணம், தன்னை போன்று இவரும் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்பதையும் அவர் நினைவு கூறுகிறார். இப்படி நாம் தொடர்ச்சியாக வாசித்தோம் என்றால், பாலை நிலம் என்பது பல சோதனைகளுக்கு மத்தியிலே மனிதர்களை புடமிட்டு ஒரு புதிய மனித இனமாக, புதிய சிந்தனைகளை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டப்படுவதை விவிலியத்தில் நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பாலை நிலத்தில் ஆண்டவர் 40 இரவும் 40 பகலும் உண்ணா நோன்பு இருந்தார். இந்த நோன்பு இருக்கின்ற போது இறுதியிலே பசி, இறுதியிலே கிறக்கம். பொதுவாக இந்த இயேசு உடற்பசியினால், அதாவது பசி, உணவில்லாமல் சோர்ந்து போகின்ற சூழ்நிலையில அலகை அவரிடம் வந்து அவரிடத்திலே முதல் சோதனையை கொடுக்கிறது. நீர் இறைமகன் என்றால், ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னேன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கடவுளுடைய மகனாக ஆண்டவர் இயேசு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு, நீர் உண்மையிலே இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கி நீர் உன்னுடைய பசியை போக்கிக் கொள் என்ற சோதனையை ஆண்டவர் இயேசு எதிர்கொள்வதை நம்மால் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்றார்? இவருக்கு இந்த சாத்தான் உடல் அளவிலே இந்த உடலை பலவீனமாக்குகின்ற, இந்த உடல் பலவீனத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பலவீனத்தின்படி இந்த இயேசுவை சோதிக்க விரும்புகிறது. ஆனால் இயேசுவுக்கு உணவு என்பது உடல் அளவில் இருக்கின்ற சோர்வை போக்குவதற்காக அல்ல, உள்ளத்து சோர்வை, உள்ளத்தில் இருக்கின்ற ஆன்ம தாகத்தை, இறை தாகத்தை போக்குவது இறைவனுடைய வார்த்தை என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தியிலே 4வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தை 34. என்னை அனுப்பியவருடைய திருவுளத்தை ஏற்று நிறைவுபடுத்துவது, அதுதான் ஆண்டவருக்கு உணவு. இந்த இயேசுவுக்கு உணவு என்பது இந்த உடற்சோர்வை போக்குக வேண்டும். இது மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய பலவீனம். அதைத்தான் விவிலியத்தை நாம் ஏற்கனவே பலமுறை வாசிக்கிறோம். மனிதன் எதை விரும்பி ஓடி ஓடி தேடி நாடுகிறானோ கடவுள் அதை வெறுக்கிறார். கடவுள் அதை அறவே விரும்ப மாட்டார். ஆனால் மனிதன் எதை தேடுகிறானோ, எது தனக்கு தன்னுடைய உயிருக்கு ஆதாரமாக இருக்கிறதோ, எது தன்னுடைய உடற்பசியை போக்குகிறது என்று அவன் நினைக்கிறானோ கடவுள் அதை வெறுக்கிறார். இதைத்தான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். மனிதன் விரும்புவது ஒன்று, கடவுள் விரும்புவது மற்றொன்று. மனிதனுடைய பார்வையில் எவையெல்லாம் மேலோங்கி இருக்கிறதோ கடவுளுடைய பார்வையில அவையெல்லாம் கீழோங்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கடவுள், இந்த இயேசுவுக்கு உணவு என்பது அவருடைய திருவுளத்தை, தன்னுடைய தந்தை எதற்காக தன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அவருடைய திருவுளத்தை தன்னுடைய உள்ளத்தை தாங்கியவராக அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுப்பதுதான் எனக்கு உணவு, அதை செய்து முடிப்பதுதான் எனக்கு உணவு. அந்த உணவு தான் என்னுடைய உள்ளத்து சோர்வை போக்கும் என்ற முதல் சோதனையை முறியடிப்பதையும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அதைத்தான் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே 6வது அதிகாரம் இறை வார்த்தை 31. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 31.
எதை உண்போம், எதை அணிவோம், எதை குடிப்போம், அடுத்த எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். திருப்பாடல் 119 இறை வார்த்தை 9 மற்றும் 11. திருப்பாடல் 119 இறை வார்த்தை 9 மற்றும் 11. கடவுளுடைய வாக்கை கடைபிடிப்பது, ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையே எனக்கு உணவு, அந்த வார்த்தையை செயல்படுத்தி அந்த வார்த்தையின்படி என்னுடைய கிறித்தவ நம்பிக்கை வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதுதான் எனக்கு உணவு. அந்த சோதனையை நம்மாலும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை கடக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாம் பெறுகிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு இரண்டாவது சந்தித்த சோதனை என்னது? அழகை எங்கு கூட்டி செல்கிறாரு? எருசலேம் ஆலயம். முதலிலே இந்த இயேசு பசி என்ற சோதனை, அதாவது தன்னை சார்ந்தது. இரண்டாவதாக இந்த இயேசுவை அழகை என்ன செய்ய, எருசலேம் ஆலயத்துக்கு அந்த உச்சியில அழைச்சிட்டு போய் கீழே குதிக்க சொல்லுது. இங்கு யாரை சோதிக்கிறது? நீ இறைமகன் என்று சொல்லுகிறாயே, நீர் இறைமகன் என்றால் உன்னை அனுப்பிய அந்த கடவுள், உன் தந்தையாம் கடவுள், அந்த காவல் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய கால்கள் கல்லில் இடறி விழாதபடி அவர்கள் தாங்கி பிடிப்பார்களா என்று பார்ப்போம் என்று கடவுளை சோதிக்க இந்த அழகை முற்படுகிறது. கடவுளுடைய செயல்பாட்டை, கடவுளுடைய அந்த வலிமையை, கடவுளுடைய கரத்தை, அவருடைய சிந்தனையை, யதார்த்த தன்மையை சோதிப்பதற்காக இந்த அழகை முற்படுகிறது. ஆனால் இயேசு அதையும் முறியடித்து விடுகிறார். இப்படி படிப்படியாக மூன்றாவது சோதனையில இந்த அழகை இயேசுவை அழைத்து சென்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பார், இங்க இருக்கின்ற அனைத்தையும் பார், இவை அனைத்தையும் பார், எனக்கு நீ கீழ்ப்பட்டீர் என்றால், என்னை நீ வணங்கி தொழுதீர் என்றால், எனக்கு நீ அடிபணிதீர் என்றால் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இது இயேசு சந்தித்தது மட்டுமல்ல, இன்றைய நவீன யுகத்தில் வாழுகின்ற நாம் யதார்த்தமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பல வேளைகளில் அழகையின் பிடியில் சிக்குண்டு சிதறுண்டு எதில் உண்மையான உயிரோட்டம் இருக்கிறது, எது நமக்கு வாழ்வை கொடுக்கிறது, எது நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதை மறந்து அழிந்து போகக்கூடிய அதைத்தான் தொடக்கத்திலே நான் சொன்னேன். மனிதன் விரும்புவது ஒன்று, கடவுள் விரும்புவது மற்றொன்று. மனிதன் எதை விரும்புகிறான், மனிதன் எதை தேடுகிறான்? இந்த அழகையுடைய சோதனை, நீர் எனக்கு பணிந்தீர் என்றால், நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினீர் என்றால், நீர் எனக்கு பணிவிடை செய்திருந்தால் நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன். மனிதர்களாக இருக்கும் நாம் இப்படிப்பட்ட சோதனைக்கு நம்மையே முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்டு அந்த கடவுளை நம்மிடத்திலிருந்து வெளியே துரத்தி விடுகிறோம். காரணம், இங்கு அழகை வென்று விடுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, சோதனைகள் என்ற முற்புதர்கள் மத்தியிலே நம்முடைய கிறித்தவ நம்பிக்கை வாழ்வு, இந்த சோதனைகள் என்பது நம்முடைய வாழ்வை முற்றிலுமாக கேள்விக்குறியாக்குவதற்காக அல்ல. நம்மை முழுமையாக கடவுள் அழித்து விடுவார், கொன்று விடுவார். இப்படிப்பட்ட சோதனைகளினால் எப்படி நான் தாங்கிக் கொள்ளப் போகிறேன்? இன்னும் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள்? பல கேள்விகளை நாம் எழுப்புகிறோம், கேள்விகளுக்கு பதிலை தேடிக்கொண்டிருக்கிறோம். பல வேளைகளில் நான் தினமும் ஆலயத்துக்கு வருகிறேன், ஆண்டவருக்கு முன்பாக இறை வார்த்தையை வாசிக்கிறேன், ஆண்டவரோடு உள்ள உறவை வளர்த்துக் கொள்ளுகிறேன், ஆன்மீக கொண்டாட்டங்களில் ஜெப வழிபாட்டு காரியங்களில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் பல சோதனைகளுக்கு மத்தியிலே என்னுடைய குடும்பம், நான் தனிப்பட்ட முறையில நானும் சோதிக்கப்படுகிறேன், என்னுடைய குடும்பமும் சோதிக்கப்படுகிறது. எப்படி? பல்வேறு நோய் நொடிகளினால், கடன் தொல்லையினால், பல்வேறு பிரச்சனைகளினால், பல்வேறு அவமானங்களால், பல்வேறு தருணங்களிலே எதிர்மறையான விமர்சனங்கள் என்னையும் என்னுடைய உள்ள கதவை நாம் மீண்டும் மீண்டும் தட்டுகின்ற போது நான் எதற்காக இந்த ஆண்டவரை இறுக பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சோதனைகள் யோபு சந்தித்தார், எல்லாவற்றையும் இழந்தார்.
ஆனால் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் ஒருபோதும் அவர் நெறி பெறலாமல் ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டார். அவர் பிழைத்துக் கொண்டார். ஆனால் நாம் பல வேளைகளில் இந்த சோதனைகளை சந்திக்கின்ற போது நாம் வீழ்ந்து விடுகிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், நான் நினைத்தது, மன்றாடியது, கேட்டது, விரும்பியது, நினைத்த காரியங்கள் எல்லாம் நான் நினைத்த நேரத்தில் நடக்காத போது ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே நான் நெறி பிறந்து வேற்று தெய்வத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழலை நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யதார்த்தம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு சிந்தனையை சொல்லி இருக்கிறார். சோதனைகளை எதிர்கொள்ளுகிறோம், வேதனைகளை எதிர்கொள்ளுகிறோம், பல்வேறு நபர்கள் மூலமாக சோதனைகள் வருகிறது, பல்வேறு சூழல்கள் மூலமாக நமக்கு சோதனைகள் வருகிறது, பல்வேறு யதார்த்தமான சமூக யதார்த்தங்கள் மூலமாக நாம் சோதனைகளை எதிர்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக பயணிக்கின்ற போது இந்த கிறிஸ்தவ வாழ்வில் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துடைய படிப்பினைகளையும் போதனைகளையும் அவருடைய அத்துணை கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டுகின்ற போது கண்டிப்பாக பிரச்சனைகள், சோதனைகள், எதிர்மறையான விமர்சனங்கள், நெருக்கப்படுகின்ற நெருக்கடிகள், பல்வேறு அவமானங்கள், ஏளனங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், இழப்புகள், இறப்புகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்ற போது என்னை படைத்த ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், இப்படிப்பட்ட சோதனைக்கு மத்தியில் நான் விழுந்து விட்டேன், எழ முடியாத ஒரு சோதனையில் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், மீண்டும் எனக்கு வாழ்வு கிடைக்காதா ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒரு சூழல். இந்த ஆண்டவர் இயேசுவோடு உடன் பயணித்த திருத்தூதர்கள் 2 பேர், யூதாஸ் இஸ்காரியோத்து, பேதுரு, 2 பேருமே பாவம் செய்கிறார்கள். இயேசுவோடு உடன் பயணித்தவர்கள், இயேசு ஆற்றிய போதனைகளை கேட்டவர்கள், புதுமைகளை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள். ஆனால் 2 பேருமே ஆண்டவருடைய அன்பை நிராகரிக்கிறார்கள். ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார், ஒருவர் யார் என்று தெரியாது என்று மறுதளிக்கிறார். ஆனால் இறுதியில இருவரும் மனம் அருந்துகிறார்கள். அடுத்த படிநிலைக்கு பேதுரு கடந்து செல்லுகிறார். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து, என்னுடைய வாழ்வு இத்தோடு நிறைவு பெற்றுவிட்டது, எனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் வருந்தி விட்டேன், நான் சாவதே தின்னும் என்று நினைத்துக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார். ஆனால் பேதுரு வருந்தி அடுத்த படிநிலைக்கு கடந்து செல்கிறார். சோதனையிலிருந்து அவர் கடந்து செல்கிறார், வாழ்வை பெற்றுக் கொள்கிறார். நாமும் சந்திக்கின்ற சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு சோதனைகளை சந்தித்தார், இறுதியிலே அவற்றை வென்றார். ஆண்டவர் இயேசு பாடுகளை சந்தித்தார், ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து அடக்கம் செய்யப்பட்டார். அதோடு அவருடைய வாழ்வு முடியவில்லை, இறந்து 3ஆம் நாள் உயிர்க்கிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட அத்துணை பேரும், இயேசுவை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டுகின்ற அத்துணை பேரும் ஒரு நாள் உயிர்ப்போம், ஒரு நாள் இந்த சோதனை எல்லாம் நாம் வெல்வோம் என்ற ஆழமான நம்பிக்கையை தான் ஆண்டவர் இயேசு அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதை வென்று காட்டுகிறார். நம்மையும் அந்த ஆண்டவர் இயேசு நம்பிக்கையிலே நெறி பெறலாதவர்களாக இந்த சோதனைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்த, ஆண்டவரோடு உள்ள உறவை வலுப்படுத்திக் கொள்ள இந்த சோதனைகளை பயன்படுத்திக் கொள்வாம். இதை கண்டு கலங்காதே, அஞ்சாதே. உன்னை படைத்தவர், உன்னை பராமரிப்பவர், உன்னோடு இணைந்து பயணிக்கின்றவர் உன்னை வழி நடத்துவார். உன்னை மென்மேலும் பல ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் என்ற நம்பிக்கை நிறைந்த சொற்களால் நாம் தொடர்ந்து இந்த நம்பிக்கை பயணத்தில் பயணிப்போம். ஆண்டவர் இயேசு தூய ஜெபமாலையினுடைய பரிந்துரை ஜெபத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த பங்கு தளத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். நம் வாழ்வில் வருகின்ற சோதனைகள் மத்தியில் அவற்றை வெல்வதற்கும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கும் ஆற்றலை, வலிமையை தரக்கூடிய இறைவன் நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை அவரிடம் சொல்வோம். என் மன்றாட்டை ஏற்று
நல்வழியின் நாயகரே எம் இறைவா, எம் ஆர்சி தினகர் நடுநிலைப் பள்ளியை ஆசீர்வதியும். எம் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல் வழிகாட்டியாக பணியாற்றிடவும், மாணவர்கள் தங்கள் எதிர்கால வாழ்விற்கு தேவையான விழுமியங்களை தேர்ந்தெடுக்கும் ஞானத்துடன் வளரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான எம் இறைவா, இன்று உம்மை தேடி வந்திருக்கும் வேளாங்கண்ணி அன்னை அன்பிய மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னை கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருத்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னை மரியாளை எமக்கு தாயாக தந்தவரே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பு செய்யும் புனித பாத்திமா அன்னை அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், பள்ளி செல்லும் மாணவ செல்வங்கள், இளையோர், பெற்றோர்கள், வயதானவர்கள், உடல்நலமுற்றோர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், சோதனைகள் எழும் நேரங்களில் நாங்கள் முட்புதராக மாறாமல் மன உறுதியுடன் இருக்கவும், எந்நேரமும் இறை வேண்டலில் ஈடுபடவும் அன்னை மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பையும் பண்பையும் எம்முள் விதைத்த ஆண்டவரே எம் இறைவா, உம்மை போல படைப்பு அனைத்தையும் அன்பு செய்யவும் அதனை பாதுகாக்கவும் நேசிக்கவும் தடையாக இருக்கின்ற சோதனை எனும் முட்புதர்களை அகற்றி உம்மை போல சான்று வாழ்வு வாழ தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் சித்தார்கோட்டை கிராமத்தை நிறைவாக ஆசீர்வதியும். எம் மக்கள் அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று தம் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், பங்கின் வளர்ச்சியில் ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பெற தேவைகளுக்காக அமைதியாக இறைவனை மன்றாடுவோம். நன்மைகளின் ஊற்றை எம் இறைவா, நம்பிக்கையோடு நாங்களும் திருமணம் கொண்டு வந்திருக்கிற இந்த மன்றாடுகளுக்கு தயவாய் செவி சாய்த்திலும் எம் வாழ்வில் முட்புதர்களாக வருகின்ற எல்லா வகையான சோதனைகளையும் நாங்கள் வென்று அதில் மன உறுதியோடு வாழ வரம் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். படைக்கும் வளங்கள்
தன்னை சிதறிடும் சின்னத்தில் தருகின்றோம். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் தன்னை சிதறிடும் சின்னத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, மாற்றிடுவே எம்மை மாற்றிடுவே. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, வாழ்வின் உணவாய் மாற்றிடுவே. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சின்னத்தில் தருகின்றோம். வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, மாற்றிடுவே எம்மை மாற்றிடுவே. ஏற்றிடுவே தந்தாய் ஏற்றிடுவே, வாழ்வின் உணவாய் மாற்றிடுவே. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சின்னத்தில் தருகின்றோம். சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய மனை பலியலாமல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த நம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது ஆண்டை வானத்துதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோம் திரு நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மிழி இறங்கி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர், சிறப்பாக இன்றைக்கு பலி நிறைவேற்றுகிற அருள் பணியாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைக்கு இந்த பலியினை சிறப்பிக்கிற வேளாங்கண்ணி அன்னை அன்பியம், பாத்திமா அன்னை அன்பிய குடும்பங்களை நீரே ஆசீர்வதித்து காத்தருளும். அவர்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ளவும் அவர்களுக்கு நீரே துணையாய் பக்கபலமாய் பாதுகாப்பாய் இருக்கவும் செய்தருளும்.
ஆர்சி தினகர் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரிய பெருமக்களையும் படிக்கிற மாணவ மாணவியரையும் அதற்காக உழைக்கிற எல்லாரையும் இறைவா நீரே ஆசீர்வதித்து காத்தருளும். இந்த பலியை இணைந்து சிறப்பிக்கிற சித்தார்கோட்டை கிராம இறைமக்களையும் நீர் காத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கும் அன்னையின் அருளால் எல்லா வரங்களும் அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும். இறைவா இன்றைக்கு சிறப்பாக இறை வேண்டலாக வயதானோர், வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருப்போர், பல்வேறு துன்பங்களை சந்திப்போர், தனிமையில் இருப்போர், இவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கிற நபர்களையும் எங்களுக்கு தெரிந்த எல்லா உறவுகளையும் நீரே ஆசீர்வதித்து ஆதரித்து அவர்களுக்கு துணையாய் பாதுகாப்பாய் இருந்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பிராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் தெய்வ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தெய்வ செம்மறியே, அது அமைதியை எமக்கு அருளுமே. அது அமைதியை எமக்கு அருளுமே.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. இது என் ரத்தம் உன்பானமாகட்டும், இது என் உடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன்பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழையா ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். அது நான் இன்றி, உண்மையின் வழி அது என்னின்றி, உலகின் மொழி அது நான் இன்றி, உண்மையின் வழி அது என்னின்றி. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பி, வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தி. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பி, வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தி. இயேசுவின் நினைவாக செய்திடுவே, இயேசுவின் நினைவாக செய்திடுவே. இது என் உடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். சுமந்தோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உன் கரம் தந்தே. சுமை கொண்டோரை நீ வரவேற்றி, சுகம் காணவே உன் கரம் தந்தே. மீண்டும் உங்கள் வரவை எதிர்நோக்கி, ஆளுயிராய் உம்மை இதயம் ஏற்கிறேன். மீண்டும் உங்கள் வரவை எதிர்நோக்கி, ஆளுயிராய் உம்மை இதயம் ஏற்கிறேன். இயேசுவின் திருவிருந்தில் மகிழ்கின்றேன், இயேசுவின் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என் உடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும், இது என் உடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் பானமாகட்டும்.
இவ்வருளுடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சோதனைகளை வென்று வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்கிறோம். வேரூன்றி இருப்பதற்கு பல காரணிகள் உதவியாய் இருக்கின்றன. சில தடைக்கற்களும் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம். நாம் இதுவரை நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, வேண்டுதல் என்கிற பல்வேறு படிநிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். வளர்ச்சி பாதையில் நாம் முன்னேறி வந்திருக்கிறோம். சில தடைகளையும் சந்திக்கிற போதுதான் நம்முடைய இதயம் நிலையான உறுதியான இதயமாக இருக்கும் என்கிற சிந்தனையில் இன்றைக்கு சோதனை என்ற முட்புதர்களை நாம் எப்படி சந்திக்கிறோம், அதை எப்படி எதிர்கொள்ள இறை அருளை வேண்டுகிறோம் என்று இன்றைக்கு பலி நிறைவேற்றி இறைவனை வேண்டியிருக்கிறோம். இந்த திருப்பலியினை தலைமையேற்று வழிநடத்தி இருக்கிறவர் அருள் பணியாளர் ஜேம்ஸ் அந்துவான்தாஸ், மாரந்தை சவேரியார் பட்டணத்தின் பங்கு பணியாளர். அதோடு மறை மாவட்டத்தில் பல பணிகளை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறவர். குறிப்பாக திருமண நீதிமன்றத்தில், மறை மாவட்டத்தில் இருக்கிற திருமண நீதிமன்றத்தின் பொறுப்பாளர். நம்முடைய இறை ஊழியர் லூயி லவே அவர்களுடைய அருளாளர் பட்டத்துக்கான பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறவர், அதற்காக உழைக்கிறவர். நம்முடைய அழைப்பை ஏற்றி இன்று வந்து பலி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்திருக்கிறார் அருள் பணியாளர் ஜேம்ஸ் அந்துவான்தாஸ் அவர்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்தையும் பாராட்டையும் அன்போடு தெரிவிப்போம். நம்முடைய பங்கில் உதவி பங்கு தந்தையாய் பணிபுரிந்தவர், பல இடங்களில் பணிபுரிந்து இப்போது மறை மாவட்டத்தின் திட்டச் செயலராகவும் சொத்துக்களின் பாதுகாப்பாளராகவும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிற அருள் பணியாளர் ஜான் பிரிட்டோ. சோதனைகள் எப்படியெல்லாம் வருகிறது, பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சோதனைகள் வந்தது, இயேசு எப்படி சோதனைகளை எதிர்கொண்டார் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சோதனைகள் நம்மை எப்படி செம்மைப்படுத்துகிறது, நம்மை இயேசுவோடு எப்படி இணைக்கிறது, நம்மை எப்படி புடம்போடுகிறது என்கிற அருமையான வலிமையான கருத்தை பல்வேறு விவிலிய சான்றுகள் வாயிலாக நமக்கு எடுத்துச் சொன்னார் அருள் பணியாளர் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை, வாழ்த்தை, நன்றியை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம். இன்றைக்கு சிறப்பித்திருக்கிற அன்பியங்கள் வேளாங்கண்ணி அன்னை அன்பியம், பாத்திமா அன்னை அன்பியம் மற்றும் ஆர்சி தினகர் நடுநிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை கிராம இறைமக்கள் மிக நன்றாகவே இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறேன், அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஆண்கள் மட்டும் இன்றைக்கு இணைந்து ஜெபமாலையை முழுமையாக வழிநடத்தி இருக்கிறார்கள். எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள்,
ஆனால் இங்கே வந்து ஒன்றாக சேர்ந்து நிச்சயமாக நாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான முன் மாதிரி காட்டியிருக்கிறார்கள். எல்லா வழிபாட்டுக்கும் தேவையான அத்துணை திட்டங்களையும் தீட்டியிருக்கிறார்கள். பீடமும் அழகுற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்த அன்பியங்கள், நடுநிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை கிராமம், இவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிக்கிறோம். நேற்று மறையுரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்குரிய பதிலை 34 நபர்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறான். அதில் 9 நபர்கள் மிகச் சரியான பதிலையும் அனுப்பியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு ஆசைதான். பரிசிலே மிகச்சிறந்த பரிசு கோவிலிருந்து ஆசி பெறுவது, பாராட்டு பெறுவது. கவனித்த, கேட்ட, பங்கெடுத்த, பயன்பெற்ற அத்துணை நபர்களுக்கும் நம் வாழ்த்தை சத்தமா ஒரு தடவை கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். இன்னைக்கு மறையுரையை கேட்டிருப்பீங்க. 3 சோதனைகளை பற்றி அருள் பணியாளர் இன்றைய மறையுரையில் சொன்னார். பழைய ஏற்பாட்டில் யார் யார்? யோபு, யாக்கோப்பு. யாக்கோப்பு என்ன பெயர் மாற்றம் பெற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மறையுரையில் சொல்லிட்டா நம்ம இப்ப யோசிக்கிறது. இதை யோசித்து யாராவது தெரிவித்தால் அவர்களுக்கு நிச்சயமா பரிசு உண்டு. அதையும் ஃபாதர் விளக்கத்திலேயே சொன்னார், நேரடியாக சொல்லாமல் மறையுரையிலே விளக்கினார். திரும்பவும் நம்ம தம்பி, யூடியூப் தம்பி இருக்கிறார், காட் பிரைன், அவர்தான் இதை எல்லாத்தையும் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். வளருகிற இளைஞர், அவருக்கும் ஒரு பாராட்டை, வாழ்த்தை அன்போடு தெரிவிப்போம். புதிய ஏற்பாட்டில் யாரை பத்தி சொன்னார்? இயேசு, யூதா, அப்புறம் பேதுரு. இப்படி பல நபர்களுடைய சோதனைகளை பற்றி சொன்னார். நம்மளும் நிறைய சோதனைகளை சந்திக்கிறோம். நல்லது செய்கிறவர்களுக்கு தான் அதிகமான சோதனை வருவதாக கூட நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்மை கடவுள் பக்குவப்படுத்துகிறார், புடம் போடுகிறார், உங்களை அன்பு செய்கிறார், உங்களை நேசிக்கிறார். எப்படிப்பட்ட சூழலிலும் நிச்சயமாய் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாயிருக்க நம்முடைய இலக்கு ஒன்றுதான். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், கிறிஸ்துவில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். அதற்குரிய தொடர் தயாரிப்பில் ஈடுபடுவோம். நாளைய தினம் சிறப்பிக்க இருப்போர் பணிமய அன்னை அன்பியம், சகாய அன்னை அன்பியம், மரியாயின் சேனை உறுப்பினர்கள், சம்பை மற்றும் புது வலசை கிராம இறைமக்கள். பல்வேறு தயாரிப்புகள் வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்ப்பவனிக்கு தேவையான தயாரிப்பு, நற்கருணை பவனிக்கு தேவையான தயாரிப்பு, இன்னும் வளாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா தயாரிப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு தயாரிப்பு மிக மிக அவசியமானது. அது நாளை முதல் தொடங்குகிறது. ஒப்புரவு, பாவ சங்கீர்த்தனம். காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரையும், மதியம் 4 மணி முதல் 5:30 மணி வரையும் 2 அருள் பணியாளர்கள் ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்குவார். காலை நேரத்தில் சின்ன கோவிலில் நம்முடைய முதல் இறைவிருந்து பெறக்கூடிய மாணவ மாணவியர் பயிற்சி பெறுகிறார்கள். எனவே இந்த பெரிய கோவிலில் 2 அருள் தந்தையர்கள் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்குவார்கள். மாலை நேரத்தில் இந்த கோவிலில் ஒருவரும் அந்த சின்ன கோவிலில் ஒருவரும் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்குவார்கள். சாயந்தரம் திருப்பலிக்கு போகும்போது 5:30 மணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்தால் அது நலமாக இருக்காது. எனவே இது விடுமுறை காலம். தகுந்த தயாரிப்போடு இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது மிகுந்த பயன் கொடுக்கும். நாம் கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்க முடியும். பல்வேறு சோதனைகளையும் தடைகளையும் நாம் சந்திக்கிறோம். இயேசுவிடம் நெருங்கி வருவதற்கு இது ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த நல் வாய்ப்பை நாளை முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் நீங்கள் முழுமையாய் பயன்படுத்தி கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தந்தையர்கள் தயாராயிருப்பார்கள். நீங்க யாருமே வரலைன்னா அவங்களுக்கு ஒரு சோதனை வரும். என்ன சோதனை வரும்? யாருமே வரல, நம்ம ஏன் ரொம்ப நேரம் சும்மா உட்கார்ந்து இருக்க என்கிற எண்ணம் வரும். எனவே நீங்கள் தகுந்த தயாரிப்போடு பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இன்றைக்கு சிறப்பாக இறைவேண்டல் செய்திருக்கிறோம். யாருக்காக? வயதானோர், முதியோர், நோய்வாய்ப்பட்டோர். இவர்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே எப்போதும் இவர்களுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். நாளைய தினம் மிகச் சிறப்பாக, அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறுதியிலே குருக்களுக்காக ஜெபம் என்கிற ஒரு ஜெபம் சொல்லுவார்கள். இப்பவும் நீங்களாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாளைக்கு அருள் நிலையினர், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் உங்கள் வீடுகளில் இருந்து இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உதவியாயிருக்கலாம், அல்லது நம்முடைய பங்கில் இதற்கு முன்னர் பணிபுரிந்திருக்கலாம். உங்களுக்கு தேவையான அருட்சாதனங்களை எல்லாம் வழங்கி இருக்கலாம். உங்கள் திருமணங்களை தலைமையேற்று பொறுப்படுத்தி நடத்தி இருக்கலாம். பிள்ளைகளுக்கு திருமணங்கள், பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு அல்லது பல்வேறு அருட்சாதனங்களை வழங்கி இருக்கலாம். எல்லா அருள் பணியாளர்களையும், அருள் சகோதரர்களையும், அருள் சகோதரிகளையும் நாளைய தினம் எண்ணி பார்த்து சிறப்பு இறைவேண்டல் செய்வோம். அவர்கள் நம்முடைய ஜெபத்தால், நம்முடைய இறைவேண்டலால் நிச்சயம் திடப்படுத்தப்படுவார்கள். எனவே நாளைக்கு ஜெபமாலையில், திருப்பலியில் இதற்காக இறைவேண்டல் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். விவிலிய போட்டிக்கான பரிசுகள் இன்றைக்கு 7, 8 வகுப்புகளுக்கு நடைபெறுகிறது. முதலில் 7ஆம் வகுப்புக்கான பரிசை அருள் பணியாளர் ஜேம்ஸ் அந்துவான் தாஸ் இப்போது வழங்குவார்கள். 7ஆம் வகுப்பு. Francita Reni 7th standard. Jenusa, Merlin Johanna, Melvin, Jonesley, Kelvin Anthony, Kevin Anthony, Maria Celiani, Jeba Maclean, Jovison, Maria Jesslyn, Sharina Jelsi. 8ஆம் வகுப்புக்கான பரிசுகளை அருள் பணியாளர் ஜான் புருட்டோ அவர்கள் வழங்குவார்கள். கொஞ்சம் கைதட்டி தான் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்களேன். Eighth standard, Previn Master Christ, Staron, Joel Astin, Delphina, Arul Rini, Divya Christopher, Sandilia Doni. ஏழாம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும், பயிற்சி கொடுத்த பெற்றோருக்கும், உருவாக்கிய மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களுக்கும் பாராட்டை, வாழ்த்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நல்ல நல்ல பரிசெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஹாட் பாக்ஸ், அருமையான விலை மதிப்புள்ள நல்ல பொருள். ஏதாவது சூடா செஞ்சு எங்களுக்கு கூட கொண்டாந்து கொடுக்கலாம். அதுவும் ஒரு வகையான பரிசாக கூட இருக்கும். நாளைய தினம் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவியருக்கு விவிலிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நம் பிள்ளைகள் எப்போதும் வளர, எந்நாளும் வளர அவர்களை ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். எழுந்து நிற்போம், அன்னைக்கு புகழ் பாடுவோம், இறையருளுக்காக வேண்டுவோம். எல்லாரும் சேர்ந்து மகிமை ராணி
முழந்தாளிட்டு நம் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர், தாத்தா பாட்டிகள், வயதானவர்கள், உடல் நலக்குறைவாக இருப்போர் இறை அருளால் நிரப்பப்பட வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகும் நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. Thank you. God bless you.